ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவரல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற இவரும் தம் குருவை போல் இருப்ப. நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் ஆண்டின் பொது காலம் 8ஆம் வாரத்தில் ஆண்டுடைய தூய பிரசனத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை கவர்ந்து கவனிப்பதேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? 2 விஷயம். ஒன்று, நாம் பார்ப்பதில்லை, இன்னொன்று கூர்ந்து கவனிக்கிறோம். கவனிக்கிறோம் என்று சொல்லலை. எப்படி கவனிக்கிறோம்? கூர்ந்து கவனிக்கிறோம். அப்போ எதை பார்ப்பதில்லை? ஒன்றை பார்ப்பதில்லை. எதை பார்ப்பதில்லை? நம்மிடம் இருக்கின்ற மரக்கட்டையை பார்ப்பதில்லை. மரக்கட்டைன்னு என்னது? எல்லாரும் மரக்கட்டை வச்சுருக்கீங்களா? சரி. நம்மிடம் இருக்கின்ற மரக்கட்டையை பார்ப்பதில்லை. நம் சகோதரர் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்க்கிறோம் என்று சொல்லலை. என்ன சொல்கிறாரு? கூர்ந்து பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? கூர்ந்து பார்க்கிறோம். இப்போ எதை பார்ப்பதில்லை? நம்மிடம் உள்ள மரக்கட்டை. அப்படின்னா என்னம்மா? மரக்கட்டைனா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ ஒருத்தர் கண்ணில் தூசி இருக்குது, நம்ம அதை தூசியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்ணில் ஏற்கனவே தூசி இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளே தூசி இருந்தோம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணணும். இப்போ நம்ம பார்க்க முடியாது. தூசியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மரக்கட்டை பெருசு, அதெல்லாம் கண்ணுக்குள்ளே விழுந்தா, பெரிய கட்டை கண்ணுக்குள்ளே விழுந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்கள் யாருக்காவது விழுந்து பார்த்துருக்கா? அது கண்ணில் சின்ன தூசியை விட கொஞ்சம் பெரிய தூசி விழுந்துருக்குன்னு சொல்கிறவங்க லைட்டாக கண்ணை கை தூக்குவீங்களேன். அந்த அனுபவம் இருக்குதா? அந்த அனுபவம் யாருக்காது இருக்கு? கொஞ்சம் பெரிய தூசி, இந்த ஒரு தம்பி கொஞ்சம் பெருசு சென்டத்தில் வண்டு, கொஞ்சம் பெரிய வண்டு, இந்த குட்டி வண்டு இருக்குல்ல, விழுந்துடும். அது அனுபவம் இருக்கா? இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணை மூட முடியாது, திறக்க முடியாது. ஐயோ, உயிரோடு ஒரு கொலை செஞ்ச போல் துரன்னு இருக்கும். நம்மளுக்கு மூடினாலும் வலிக்கும். அப்படி கிடந்த சில வண்டு, கொஞ்சம் பெரிய வண்டு கண்ணுக்குள்ளே விழுந்துட்டு அதை படுத்துகிற பாடு ஐயோ ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம அடுத்தவங்க கண்ணில் உள்ள துரும்ப எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போது முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கண்ணில் உள்ள அந்த பெரிய தூசி, அதான் மரக்கட்டை, பெரிய தூசி என்ன செய்யணும்? எடுக்கணும் அப்படிங்கிறாரு ஆண்டவர். அதான் சொல்லுவாங்க இல்லையா? கைகளை ஒன்று அடுத்தவனை பார்த்து, டே நீ இப்படி செய்தா அப்படி சொன்னாக்க ஒரு விரல் அடுத்தவரை நோக்கினால் 3 விரல் யாரை நோக்குகிறது?
நம்மை நோக்குகிறது. அப்போ 3 மடங்கு டே ஒன்ன நீ பாரு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம அடுத்தவர்களை கூர்ந்து கவனிக்கிறோம், ஆனால் நம்மை பார்ப்பதில்லை. ஆண்டவருக்கு பிடித்தது எது? அடுத்தவர்களுடைய குறைகளை கூர்ந்து பார்ப்பதா, நம் உள்ளத்தை நாம் பார்ப்பதா? எது கடவுளுக்கு பிடித்தது? நம் உள்ளத்தை பார்ப்பது. எனக்குள் இது சரி செய்யணும், என்கிட்ட இது சரியா இல்லை, அப்போ நான் இதை சரி பண்ணுவேன். எனக்குள்ள இது சரியா இல்லை, நான் இதை சரி செய்வேன். எனக்கு இது சரியா இல்லையே, இதை சரி செய்கிறேன். இந்த பின்பக்கம் இங்கே கொஞ்சம் சரியா இல்லை, இதை சரி செய்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் சரியா இல்லை, இந்த பக்கம் சரி செய்கிறேன். இப்படி நம்ம சுற்றி நம்மை சரி செய்து கொண்டே வந்தோம் என்றால், கட்டி எழுப்பி கொண்டே வந்தோம் என்றால், நம்மை சுற்றி ஒரு கோபுரத்தை என்ன செய்கிறோம்? கட்டி எழுப்பி விடுவோம். யாரை நம்மளை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. இங்கே நம்ம கோபுரத்தை கட்டுறதில்ல, நம்மளை பார்க்குறதே இல்லை. நம்மகிட்ட 1000 ஓட்டை இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த வீட்டில் ஓட்டை இருக்குது, இந்த வீட்டில் ஒரு ஓட்டை இருக்குது, அங்கே சரியாக பூசாமல் இருக்க அப்படின்னு செய்யணும். அடுத்த வீட்டையே நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில் பார்த்தா நம்ம வீட்டில் 1000 ஓட்டை. எனவே என் அன்பு பிள்ளைகளை, உங்களை நீங்கள் பாருங்கள், உங்களை சரி செய்யுங்கள், உங்களை நீங்கள் கட்டி எழுப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சரிங்களா? அப்போ என்னன்னா, நம்முடைய உள்ளத்தை பார்த்து கடவுளுக்குள்ளாக உள்ள உறவை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே என் அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 தம்பிகள் எடுத்துக்கொள்வோமே. இந்த தம்பிகள் இப்போது இதில் ஒரு தம்பி இந்த டப்பாவை என்னது விளக்க உடைச்சிட்டான். உடைச்ச உடனே மற்ற எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த இப்போவுமே கையை தூக்கிட்டான். உடச்சிட்டான்னு சொன்ன உடனே, ஏன்னா அவங்க அண்ணங்காரன் பற்றியலா, உடனே நான் சொல்லி கூட முடிக்கல, இப்படி அவனை பார்த்து உடைக்கவே இல்லை. இப்போ உடைச்சா என்ன பாடு பாருங்க. உடைச்சா என்ன பாடு. ஆமாம், இது சாமியாரெல்லாம் போனோம். சாமியாரை போய் என்ன செய்ய? சரி. அப்போ உடனே ஓடி வருவாங்க, ஃபாதர் ஃபாதர் இதை பாருங்க, இவன் உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ஒருவேளை இவன் உடைச்சிட்டான்னு வச்சுங்க, அவன் என்ன செய்வான்? சொல்லுவான், சத்தம் வருமா? சத்தம் மூச்சு எதுவும் இருக்காது, சத்தம் கட்டாமல் இருக்கு. அடுத்தவன் உடைச்சா, இந்தா உடைச்சிட்டான் ஃபாதர், 2 உடைச்சிட்டான் ஃபாதர்ன்ட்டு கொண்டு காமிப்பாங்க. ஆனால் தான் உடைச்சிட்டா என்ன செய்வாங்க? சத்தமே இருக்காமல் நைஸாக தூக்கி கொண்டு வச்சுட்டு, ஒன்றும் இல்லாத பிள்ளை போல், அது ஃபாதர், அது நான் உடச்சிட்டேன் ஃபாதர், நான் வேணுக்குன்னு உடச்சிட்டேன் ஃபாதர், நான் கொழுப்படுத்து உடச்சிட்டேன் ஃபாதர், 2 உடச்சிட்டேன் ஃபாதர்ன்னு. அடுத்தவனை சொன்ன மாதிரி யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அது ஃபாதர், நான் அப்படி பக்கத்தில் போனேன்னா காற்று அடிச்சிச்சா, அது கீழே அதுவே விழுந்துட்டா, அதுவே 4 துண்டா போயிட்டு, அம்மா அதுவே போகும் என்ன, அப்படி மெதுவாக பேசுவானே. அப்போ அடுத்தவங்களுக்குன்னா என்ன செய்வோம்? அதான் அழகாக நீங்கள் சொல்லுவீல, மாமியார் உடைச்சா மண் குடமா, ஆமாம், மருமக உடைச்சா பொன்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மருமக செஞ்சால் எல்லாம் தப்பு, மாமியார் செஞ்சால் அது தப்பு இல்லைன்னு சொல்லி சில இடங்கள் அப்படி மாறி இருக்கும். மாமியார் செஞ்சால் எல்லாம் தப்பு இருக்கும், மருமக செஞ்சால் தப்பு இருக்கும். ஏன்னா அப்போ மருமக ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா இருக்கலாம், தெரில. எனவே நண்பு பிள்ளைகளை, அடுத்தவர்கள் செய்தால் அது குற்றம், நான் செய்தால் அது இன்பமா? நான் செய்தால் நமக்கு குற்றம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், உன்னையே நீ பார், உன்னை ஆய்ந்து பார். அடுத்தவர்களை கூர்ந்து நோக்குவதை விட உன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை, உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை நீ பார் என்று சொல்லி ஆண்டவர் அன்புலக என்ன செய்கின்றார்? சொல்லுகின்றார். ஏனென்றால் நீ உன்னை நீ சரி செய்தால்தான் நீ அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட முடியும். எனவே தான் இந்த வார்த்தை சொல்கிறார், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்றற்கு வழிகாட்ட முடியுமா? இருவரும் சேர்ந்து குழியில் விழுவார்கள். எனவே நீ உன்னை பார்த்து உன்னை சரி செய், உன்னை வளர்த்துடு, உன்னை நேர்மையாக்கிக்கொள், நன்மையப்படுத்து, பிறகு நீ மற்றவர்களை வழிநடத்துவதற்கு உனக்கு கண் தெளிவாய் தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் அன்புலக என்ன செய்கின்றார்? சொல்லுகின்றார். ஏன் அன்பு பிள்ளைகளே, அன்னைக்கு பாருங்க, இந்த முதல் வாசகத்தில் இல்லையா, அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. மனிதனின் உள பண்பாட்டை சொல் மனிதரின் உள பண்பாட்டை காட்டுகிறது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு மனிதருடைய உள்ளத்தை எது காட்டுகிறது? பேச்சு காட்டுகிறது. அப்போ அது கெட்ட கனிதரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரம் இல்லை, ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய பேச்சை வைத்து அவன் எப்படிப்பட்டவர் என்று அறியப்படுகிறான். அப்போ நீங்கள் அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகள் பேசுங்க, உற்சாகமாக பேசுகின்ற பொழுது உங்கள் உளவும் நல்லமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். ஒருவேளை மற்றவர்களை பறித்து நம்ம நிறைய குறை சொல்கிறோம், நானாக இருந்தாலும் சரிதான், நான் அவங்க மக்களை நான் குறை சொல்லிகிட்டே குத்தம் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்க, அப்படின்னாக்க என் மனசு எப்படி இருக்குன்ற அர்த்தம்? நல்லா உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்ற அர்த்தம்? இல்லை, என்னது, என் மனசு
குப்பையாக இருக்குது. உங்களை நினச்சி நான் குப்பையா, என்ன இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க நரண்டு என் உள்ளம் குப்பையாக இருக்குது. அதனால தான் நான் பேசும்போது என்ன வருது, குப்பையாக வருது, உள்ளத்துலேருந்து தான் வரும். அப்போது எரிச்சலும் வெறுப்பும் வருகிறது என்றால் நம்முடைய உள்ளம் எரிச்சலாலும் வெறுப்பாலும் நடந்துகிறது. எனவே உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று சொல்வது போது நம்முடைய உள்ளத்தை நாம் நிறை மகிழ்ச்சியால் நிரப்புகின்ற பொழுது, கடவுளுடைய அருள் நிரப்புகின்ற பொழுது நம்ம நன்மையான வார்த்தைகளை நாம் பேசுவோம். எனவே நல்ல வார்த்தைகளை கொண்டு ஒரு மனிதன் அவன் அறியப்படுகிறான் என்று அருமையாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, 2வது வாசகத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. சாவும் முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கை எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு, இல்லையா? பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுத்தவரும் கொடுக்கின்ற கடவுளுக்கு நன்றி. இப்போ சாவு என்பது பாவத்தினுடைய விளைவாக கடவுள் அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்போது இயேசுவினுடைய இரத்தம் அதற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இரத்தத்தினால் என்னது, நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். அப்போது நம்ம ஒவ்வொரு முறையும் பாவம் செய்கின்ற பொழுது, அது பேச்சினால், சிந்தனையால், எதனால் நாம் பாவம் செய்கின்ற பொழுது அங்கே ஆண்டுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எனவே வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் வீண் பேச்சுக்கும் ஆண்டுடைய இரத்த துளிகள் வீணாய் சிந்தப்படும். ஏனென்றால் நம்முடைய தவறுகளுக்கு அவர் பாடுபட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார். அப்படின்னா ஏன் வீண் பேச்சு பேசணும்? வீண் பேச்சு பேசினா ஏதாவது ஒரு பவுன் தங்கம் கிடைக்குமா? வீண் பேச்சு பேசினா 1 பவுன் தங்கம் கிடைக்குமா? கை தூக்குங்க. கிடைச்சா பேசுங்க. ஆமாம், 5 நிமிஷம் பேசுனா 1 பவுன் தங்கன்னா பேசிட்டே இருக்கலாம், இல்லையா? அப்படின்னா ஒரே நாளில் 100 பவுன் சேர்த்துருவோம். ஏன்னா நம்ம அவ்வாட்டு பேசிகிட்டே இருக்கோம், ஈஸியில். எதுவும் இல்லை. வீண் பேச்சு பேசினா அதுக்கு பேச்சே வீண் அப்படின்னு இருக்குது. அது வீண் பேச்சு தான். அந்த பேச்சில் பிரயோஜனம் இல்லை. அது வீணாக போகும், அடுத்தவங்களையும் வீணாக்கும், நம்மளை வீணாக்கிறோம். அதனால் வீண் பேச்சு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். எனவே அருமையானவர்களே, மற்றவர்களை கூர்ந்து கவனிப்பதை விட்டுவிட்டு என்னை நான் உற்று நோக்கி, என்னை ஆண்டவருக்குள்ளாக சரி செய்து, என்னை நான் கட்டி எழுப்பி நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறுவேன். அப்பொழுது கடவுள் என் வழியாக என்னை சுற்றி இருப்போருக்கு நிறை ஆசீரை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமேன்.